திரு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆண்டாள் அவர்கள் பற்றி ஒரு நீண்ட ஒரு உரையை படிக்க அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. ஆண்டாள் தாயாருடைய பிறப்பை பத்தி கேட்டு நாதாடி பாடு எச்சக்கால முண்டமே உனக்கு என்னடா வந்தது? நீ ஒரு கிறிஸ்துவ கைக்கூலி, உங்களுக்கும் எங்க இந்து தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒக்கால உனக்கு இது கடைசி எச்சரிக்கை. இனிமேலே எங்க இந்து சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நீ புரிய வாய் திறந்த உம்மால சாவடிச்சு. வைரமுத்து இது போல பேசுவது இது முதல் முறை இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய கவனத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ராமர் பிறந்த இடம் பற்றி சர்ச்சை நடக்கிறது. ராமர் மனிதனாக பிறந்திருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. அவர் கடவுளாக இருந்திருந்தால் அவருக்கு பிறப்பிடம் என்று ஒன்று இருக்க முடியாது. இரண்டில் எது உண்மை என்று கேட்கிறார். இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு. அவருக்கு இந்து தெய்வங்களை பற்றிய ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கிறது என்ற முடிவுக்கு தானே வர முடியும். இப்போது நடந்து கொண்டிருக்கிற சிக்கலே வைரமுத்து தொடர்பானதில்லை என்பது என் கருத்து. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இன்னமும் நேரடியாக சொன்னால் இதற்கும் ஆண்டாளுக்கும் இதற்கும் இந்து மதத்திற்கும் இதற்கும் பக்திக்கும் தொடர்பில்லை. சங்கு சக்கரம் விடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய மண்டை வச்சிருக்கிறியா? அதுல கொஞ்சமாவது அறிவு வேணா? இப்போது தூண்டி விடப்பட்டிருக்கிற போராட்டம் 3 நோக்கங்களை உடையது. நான் நேரடியான கேள்விதான் வைக்கிறேன், உங்கள்கிட்ட தான் வைக்கிறேன். இப்படி கூட சொரியல, இப்படி சொரியலாப்ல, இப்படி சொரியலாப்ல. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. திரு வைரமுத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு நீங்கள் எடுத்ததுனால திரு வைரமுத்து ஏதோ தவறாக சொல்லிட்டாருன்னு ஒரு முடிவுக்கு வரலாமா அப்படின்னு நான் கேள்வி. இல்லை, வைரமுத்துவுக்கு எந்த கருத்து வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இது அடிப்படையில் இந்து திராவிட இயக்கத்தை அழிப்பது, மத அடிப்படையில் வேறுபடுத்தி வாக்குகளை பெறுவது என்கிற 3 அரசியலில் இது நடக்கிறது. உங்களுக்கு ஆண்டாள் மீது அவ்வளவு தூரம் ஒரு கரிசனம் இருக்குமானால் ஆண்டாள் என்பதே கற்பனை பாத்திரம் என்று சொல்லிய ராஜாஜி அவர்கள் மீது ஏன் கோபப்படவில்லை? ராஜாஜியும் ஞானியும் சூத்திரர்கள் இல்லை, வைரமுத்து சூத்திரர். நிறைய போறான்டா. அது உங்களுடைய பார்வையில நான் புரிஞ்சுக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு வைரமுத்து அவர்கள் ஆண்டாளை பற்றி மட்டும் சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் இதற்கு முன்னாலும் இதே போல ராமரை பற்றியும் பேசியிருக்கிறார் என்று சொல்லும் போது இது ஒரு விமர்சனத்துக்கு இயல்புல உள்ளாது. ராமரை பற்றி அவர் பேசியது சரிதான், அதாவது அந்த செய்தி உண்மை, நீங்க சொல்லி இருக்கிறது. இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிறந்திருந்தால் கடவுளாக இருக்க முடியாது என்று சொன்ன வைரமுத்துவின் கருத்தில் என்ன பிழை? நீ ரொம்ப பேசுற. இதே போல இயேசுவுடைய பிறப்பு பற்றியோ, இஸ்லாமில் இருக்கக்கூடிய நம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களை பற்றியோ ஒரு விமர்சனத்தை திரு சுபவீர பாண்டியனோ திரு வைரமுத்து வைப்பார்களா? ஏன் வைத்ததில்லை? இது என்ன எப்போது பார்த்தாலும் திரும்ப திரும்ப கேள்வி. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நான் அல்லாஹ்வை ஏற்கிறேன், சுபவீரபாண்டியன் ஏற்கிறேன். நான் அல்லாஹ்வை ஏற்கவில்லை. அல்லாஹ் ஒரு உண்மை இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. கடவுள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை தவறுன்னு எப்போ சொன்னோமா? அந்த நான் அல்லாஹ்வை ஏற்கவில்லை. அல்லாஹ் ஒரு உண்மை இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. கடவுள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை தவறுன்னு எப்போ சொன்னோமா? இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. இதே கடவுள் இல்லை என்று வார்த்தையை தான் ஐயா வீரமணி அவர்கள் பயன்படுத்துறார். அதே தான் நீங்க பயன்படுத்துறீங்க. 2 தலையும் ஒண்ணா ஒட்டுங்க. எதுக்கு? ஒரே வெட்ல 2 தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு. ஒட்றா அப்படி திரும்படா. ஏண்டா யார்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலைய காட்றீங்க? டேய், ராமர் பிறப்பே இல்லை என்று சொல்ல தெளிவு இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் என்று நாங்க விதிவிலக்கு கொடுத்தோமா? எல்லாமே ஒண்ணுதானே சொல்றீங்களே. அது இங்க மட்டும் சார் அவர் குற்றச்சாட்டு செய்யலையா, அவர் தப்பே செய்யலையா, உண்மையிலே அப்படி இங்க மட்டும் அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன் ஓடுறீங்க? ஆமா பழிவாங்க சொல்லுங்க. தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு.
நேரடியாக சொல்லுகிறேன். நான் அல்லாஹ்வை ஏற்கிறேன், நான் இயேசுவை ஏற்கிறேன். அல்லாஹ் என்று யாரையும் நாங்கள் ஏற்கவில்லை, அல்லாஹ் என்று யாரையும் நாங்கள் நம்பவில்லை, தேவதேவன் என்று யாரையும் நம்பவில்லை. கடவுளை நம்பவில்லை என்று சொன்னதற்கு பிறகு ஏன் இப்படி ஒவ்வொரு வரியாக விரித்துரை வேணும் உங்களுக்கு? ஏன் அப்படின்னா அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்குடா. இது ரொம்ப கவனமாக பார்ப்பனர் அல்லாதார் யுத்தத்தை இந்துக்கள் அல்லாதார் யுத்தமாக மாற்றுகிற முயற்சி. ஓகே, திரு டிடிவி தினகரன் வந்து வைரமுத்து அவர்கள் பேசியது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் பார்ப்பனர்கள் நடத்தக்கூடிய யுத்தம் என்று சொல்வீர்களானால் திரு நயினார் நாகேந்திரனும் திரு டிடிவி தினகரனும் பார்ப்பனர்களான்னு கேட்கிறேன். எங்கள் தமிழர்கள் பார்ப்பனர்களுக்கு அடிமைகளாக இருந்துதானே இந்த சமூகம் இப்படி ஆயிற்று. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இப்போ வந்து என்னைக்காவது ஒரு முறை நான் பெரிதும் போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய திரு இயேசு அவர்கள் எப்படி பிறந்தார் என்று என்றைக்கும் நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? கேட்க வேண்டிய தேவையில்லை. காரணம் ஏன்னு சொல்றேன், எங்களை எந்த மதமும் சூத்திரன்னு சொல்லல. 6 மணி எந்த மதம் என்னை சூத்திரன் என்று சொல்லுகிறதோ, எந்த மதம் என்னை இழிவுபடுத்துகிறதோ அதை எதிர்த்து போர் தொடுப்பதுதான் எனக்கு நோக்கம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல கக்கூசுக்கு போகையில தண்ணி எடுத்துட்டே போக மாட்டோம். அறுத்து தொலைக்கிறானுங்கப்பா. அந்த மனிதர்கள் காலில் பிறக்க மாட்டார்கள், கழுத்தில் பிறக்க மாட்டார்கள். அறிவியல் அல்ல இது, அறிவியல் அல்லங்கிற நான் ஏற்கிறேன். இது உணர்வுபூர்வமான விஷயம். இல்ல சில உணர்வு உங்களுக்கு இருக்கும் இல்லையா? பெரியாருடைய நினைவிடம் என்பது ஒரு கல் கட்டடம் அல்ல, எங்கேயோ ஒரு குட்டிச்சவரும் அது ஒண்ணு கிடையாது. நமக்கு அதற்கான மதிப்பு மரியாதை நமக்கு இருக்கு இல்லையா? அது போலதான் அவர்களுக்கான உணர்வு. எப்படி ஒரு சமாதி எப்படி வந்து ஒரு போற்றக்கூடிய இடமா இருக்கு நம்ம கருத முடியாது இல்லையா? இல்ல நண்பர் பாண்டே, நான் ஒண்ணு சொல்றேன், உங்கள் உணர்வு என்னை இழிவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது. எங்க இழிவுபடுத்து? நீ அதான் இப்பதான் வைரமுத்து இழிவுபடுத்தினார் அப்படிங்கறதான் பிரச்சனையே. மாட்டீங்களா? நீங்கள் இன்றும் கூட ஆண்டாளை பற்றி ஆய்வு கட்டுரை சமர்ப்பியுங்கள். அறிவியல் பூர்வமான விஷயம், ஆதாரப்பூர்வமான, யாருக்கும் மறுப்பதற்கான அதிகாரம் கிடையாது. ஆனால் அதுக்கு கொடுத்த மறுப்பறிக்கையிலும் திரு வைரமுத்து சொல்றாரு, இந்தியானா பல்கலைக்கழகத்தில் வெளியிட்ட புத்தகத்தை நான் ஆழ்ந்து படிச்சேன்னு சொல்றேன். மறுப்பு இல்ல, இந்தியானா பல்கலைக்கழகம் அப்படிப்பட்ட புத்தகத்தை வெளியிடல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. அவர் இந்தியானா பல்கலைக்கழகம் வெளியிட்ட புத்தகத்தை நான் ஆழ்ந்து படித்தேன்னு மறுப்பறிக்கையில சொல்றார். சரி, அது வந்து படிக்காத ஒரு புத்தகத்தை படித்தேன்னு சொல்லியிருக்காரு. அது செய்தி பிழை என்றால் ஆதாரத்தோடு சொல்லுங்கள், கண்டனம் தெரிவியுங்கள். இந்தியானா பல்கலைக்கழகம் வெளியிடவே இல்லை. எனக்கு இந்தியானா பல்கலைக்கழகத்தின் அதை நான் படிக்கல. இல்ல பாத்தீங்களா? இது தெரியாம நான் சீட்டை புடிங்கி போட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.